ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இஞ்சி சட்னி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன். எங்கள் சேனலை பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு நான் ஒரு கடாயில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது நல்லா வதங்கணும், நல்லா பொன்னிறமாக வர வரையும் நல்லா வதக்கணும். இந்த சட்னி நல்லா மழை டைமில் நம்மளுக்கு தொண்டை கரகரப்பாக இருக்க டைமில் அது போல் எடுத்துக்கலாம். அப்புறமா டைஜஷன் நல்லா ஆகாமல் ஒரு போல் மந்தமாக இருக்கும்ல, அது போல் டைமில் எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா டைஜஷன் ஆகும். 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 2 இன்ச்சுக்கு புளி எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி இஞ்சி. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். காஞ்ச மிளகாய் வேணான்னு சொல்லி எதிர்பார்த்திங்கன்னா இஞ்சியோட இதை கொஞ்சம் அதிகப்படுத்தணும். ஒரு 1.5 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கணும். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். கூட சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா பொன்னிறமாக நல்லா குழையட்டும். அது வரையும் வதக்கணும். நாம் மந்தமாக இருக்க டைமில் அது போல் இடத்துலலாம் இந்த இது சாப்பிட்டோம், ஜீரணம் ஆக மாட்டேங்குது, பிரச்சனை இருக்குது, எடுத்துகிட்டு வருது, அது போல் பிரச்சனை இருக்க நேரத்தில் இந்த சட்னி சாப்பிட்டோம்னா ரொம்ப சீக்கிரமாக ஜீரணம் ஆகும். கொஞ்சம் இது இம்யூனிட்டி பூஸ்டர், கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். இதை வதக்கி வச்சுருந்ததை நான் ஆற வச்சு அரைச்சிட்டேன். திருப்பி இதுக்கு தாளிப்பு கொடுக்குறேன். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு அது கடுகு உளுந்து போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டேன். அவ்வளோதான். இப்போ இது சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி இட்லியோட இஞ்சி சட்னி வச்சு தான் சாப்பிட போகிறேன். நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள், சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சுட சுட இட்லியோட சூப்பராக இருக்கும். இஞ்சி சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.